வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஜய் அடுத்தடுத்த கட்டமா தன்னோட அரசியல் கட்சியோட நகர்வு நடத்திட்டு இருக்காரு. மக்களையே சந்திக்க மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து 100 நாள் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்கள் எல்லாம் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான்லாம் சில்லறையை செதற விட்டு 100 நாள் பாருங்கடா அவங்க நியூஸ் சேனல்லாம் எப்படி விஜய் அப்படி கவ்வி கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் மாத்தி சாட்டர்டே சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முதல் சனிக்கிழமை திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இந்த 3 இடத்துக்கும் போயிருக்காரு. மக்கள் கூட்டம் ஃபுல்லா சூழ்ந்துருச்சு. இந்த நேரத்துல பாரி அவர்கள் இதை குறித்து நிறைய விஷயங்கள் கூறணும் அப்படிங்கிறாரு. என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்கள் கமெண்ட்ல கேட்டிங்கன்னா அதை நாங்கள் போடுவோம். இந்த மாதிரி அந்த ப்ரொபோசலை வச்சுட்டு பார்த்துருப்பீங்க. நேற்று ஃபுல்லாக நியூஸ் சேனல் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அவர் கவர் பண்ணிட்டார். அவர் கவர் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இதை பார்க்குறப்போ ஏதாவது இருக்கா? ஏதாவது நோட் பண்ணீங்களா நீங்கள்? உண்மையிலேயே பெரிய கூட்டம் தான், நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அந்த பெரிய கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு வெளிப்படையா சொன்னா சில அரசியல்வாதிகளுக்கு பயங்களும் வந்திருக்கலாம். இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மேம்பட்ட கூட்டமா அப்படின்னு பார்த்தா பெரிய சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், சில ஒரு சின்ன டிவிகே உடைய தொண்டர்களுக்கு நான் ஒரு சின்ன அறிவுரை சொல்றேன். நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கேளுங்க. ஒரு இன்டர்நேஷனல் இல்ல நேஷனல் மீடியாலாம் உள்ள செய்தியை கவர் பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல லூசு பயல் ஆட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப உங்க விஜய் இவ்வளவு பேரை கூட்டி ஒரு வாக்கு எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு பார்த்தீங்களா? அதை விட அந்த ஒருத்தன் டான்ஸை பார்த்து விஜய்க்கு வர வேண்டிய வாக்கு குறையும். ஏன் நல்லா தானே ப்ரோ ஆடணும்? ஏங்க, ஒரு மேனர்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, முதல்ல அதை கத்துக்கணும். ஒரு அரசியலுக்கு வரீங்க அப்படின்னா ஒரு பண்பா எப்படி நடந்துக்கணும். நீங்க கூட நிக்கிறது பிரச்சனை கிடையாது, நீங்க கூட நடந்து வர்றது பிரச்சனை கிடையாது. ஏன் டிவிக்கேன்னு கத்துறதும் கூட பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சைட்ல ஒருத்தர் அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் நியூஸ் கவரேஜ், அவர் இங்க வர கூட்டத்தை பத்தி இதை பத்தி பண்ண அவரை பிடிச்சி அவரோட கழுத்துல துணியா போடுற, தலையில துணியை கட்ட ட்ரை பண்ற, பாவம் அது வலிக்கு விழுகுது, திரும்ப ட்ரை பண்ற. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு போகும்போது சோழர் பூமிங்கிற, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நேஷனல் லெவல்ல சோழர்களை பத்தி இழிவுபடுத்துற மாதிரி ஆயிப்போயிரும். இதெல்லாம் லூசுத்தனமா பண்ணக்கூடாது. அப்ப இந்த மாதிரி பக்குவமற்ற குழந்தைகளை கூட்டிட்டு அரசியல்ல நிப்பாட்டுறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு படல. குழந்தைங்க தான், எந்த புரிதலும் இல்லை. அது ஒரு நேஷனல் மீடியான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இல்ல, எனக்கு என்ன கோவமா வருதுன்னா, நீங்களும் இப்படி சொல்றீங்களேன்னு கஷ்டமா இருக்கு. ஏன்னா சொல்றாங்க குவார்டர்லி ஹாலிடேஸ் லீவ் இருக்கான், அதனால அந்த பசங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா, நீங்களும் இப்படி சொல்றீங்க. நான் அப்படி சொல்லலைங்க. நான் சார்காஸ்டிக்காலாம் சொல்லல. நான் ரியலிஸ்டிக்காவே சொல்றேன். இது ரொம்ப ஒரு அபத்தம். கூட்டம் வர்றது பிரச்சனை இல்லை, கூட்டத்துல வர்றதும் எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆனா எப்படி நடந்துக்கிறதுன்னு ஒரு முறை இருக்கு.